அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிங்கார கூடலின் செல்வர்கள் அனைவரையும் கற்கண்டு சொற்கள் கொண்டு கன்னித்தமிழ் கொண்டு வரவேற்பு கம்பளம் விரிக்க வருகிறார் மிஸ் எலிசபெத் அவர்கள். மகளிர் தினம் மட்டுமல்ல, உச்சப்படுடைய துறைகள் சார்ந்த அனைத்து துறைகளும் மிக சிறப்பிக்கும் இந்த இனிய விழாவினை நாம் அழைத்த அழைப்பாளர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அழைக்கப்பட்ட அனைத்து அழைப்பாளர்களையும் வரவேற்கும் கடமையில் நான் மேடைக்கு வந்துள்ளேன். இப்பொழுது வரவேற்புரை. அரும்பெரும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்கும் வகையில் இந்த நாளின் சிறப்பு என்ன, இந்த நாளின் முக்கிய கருத்து என்ன என்பதனை அவருக்கே உரித்த பாணியில் விளக்க வந்திருக்கும் நம்முடைய குட் ஷெப்பர்ட் சர்ச் பங்கு தந்தை மதிப்புக்குரிய ஜார்ஜ் ஆலப்பாட் அவர்களை நம்முடைய நிறுவனத்தின் சார்பாகவும் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று நம்முடைய மரியாதை தெரிவிக்கும் வகையில் ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த சிறப்பில் நம்முடைய ரோட்டரி மேனேஜிங் ட்ரஸ்டி மதிப்புக்குரிய கங்கா பழனிசாமி சார் அவர்கள் நம்முடைய நிறுவனத்திற்கு மிக நெருங்கிய நண்பர். பல்வேறுபட்ட முறையில் தகுந்த ஒரு உதவிகளை செய்து நம்முடைய ஒரு நண்பராக இருந்து வருகிறார். எனவே கங்கா பழனிசாமி அவர்களையும் இந்த விழா சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று மதிப்பை தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த வரவேற்பில் நம்முடைய பிரியா முரளி அவர்கள், அதாவது கோவை மகிழா சமாஜம் அந்த ஒரு துறையை சார்ந்து மிக வெற்றிகளை மகளிருக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்றி வருகின்றார்கள். இந்த தருணத்தில் மேடையிலே அவர்களும் வந்திருக்கின்றார்கள். எனவே பிரியா முரளி அவர்களையும் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று வரவேற்பை தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இனிய நண்பராம், இதோ மருதம், நெல்லி, குறிஞ்சி என்றெல்லாம் மலை சார்ந்த இடங்களில் மகளிர் மலைவாழ் மக்களுக்கென தன்னுயிர் காத்து நம்முடைய சேவைகளை செய்து இந்த கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு மாநிலத்திலும் தனக்கென்று ஒரு பகுதியை தக்க வைத்து கொண்ட அன்பு சகோதரராம் மதிப்புக்குரிய லட்சுமணன் அவர்களையும் இந்த தருணத்தில் அவருடைய சேவைகளெல்லாம் பாராட்டி இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சிக்கு வந்ததற்காக வருக வருக என்று அன்புடன் வரவேற்று சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய ஐடிசி கம்பெனியை சார்ந்த நம்முடைய ஹெச்ஓடி அவர்களையும் வருக வருக மிஸ்டர் முரளி யூனிட் ஹெட் அவர்களையும் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாகவும் நம்முடைய இந்த விழா சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மதிப்புரிய முரளி சார் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மதிப்பை தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய அன்பு மிக்க நம்முடைய ஐடிசி அவருடைய ஹெச்ஆர் அவர்கள் அன்பு சகோதரர் மகிதர் பாபு அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்று அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம்முடைய எஸ்விஜி பள்ளியை சார்ந்த முக்கிய நண்பர், நம்மளுக்கு ஏற்ற வேளையில் ஏற்ற தருணத்தில் நமக்கு உதவியாக இருப்பவர்
ஆசிரியர் மட்டுமல்ல, நமக்கு முக்கியமான நண்பரும் கூட. எனவே மதிப்புக்குரிய சதீஷ்குமார் அவர்களையும் இந்த தருணத்தில் நான் விழா சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்று நம்முடைய அன்பை தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நம்முடைய கேமராம்பாளையம் பஞ்சாயத்து நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் மதிப்புக்குரிய செல்வி நிர்மலா அவர்கள் அவருடைய நிறைய பணிகளை செய்து மக்கள் பிரதிநிதியாக அனைவரும் உள்ளத்திலும் கேமராம்பாளையம் மட்டுமல்ல காரமடை வட்டாரத்தில் உள்ள அனைத்து பஞ்சாயத்துகளிலும் தன்னுடைய மதிப்பை தக்க வைத்துள்ளார். எனவே செல்வி நிர்மலா அவர்களையும் இந்த தருணத்தில் வருக என்று வரவேற்று பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தது எஸ்என்எஸ் காலேஜ் பகுதியை சேர்ந்த மதிப்புக்குரிய டாக்டர் சிஜே பிரசில்லா அவர்கள் ஸ்டேட் லெவலில் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க சிறந்த ஆசிரியர் என்று. அவருடைய மகத்தான பணிகளை இந்த தருணத்தில் வியந்து மதிப்புக்குரிய ஆசிரியர் பிரசில்லா அவர்களையும் வருக என்று வரவேற்று பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தது நம்முடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் 2 பகுதியில் உள்ளன. நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும் நம்முடைய துன்ப காலத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு அரிய பணிகளும் செய்து இந்த வட்டாரத்திலும் கோவை மாவட்டம் முழுவதும் பல கிளைகளை ஆரம்பித்து தனக்குரிய ஒரு மதிப்பை ஏற்று நடத்தவுள்ள நம்முடைய முதன்மை இயக்குனர் மதிப்புக்குரிய சிஸ்டர் அனிலா மேத்யூ அவர்களையும் இந்த தருணத்தில் நாம் உங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்று இப்பொழுது நம்முடைய அன்னைக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நன்றாக சிறப்பாக நடக்க ஒரு கை தட்டினால் ஓசை வராது. பல கரங்கள் சேர்ந்து தட்டும் பொழுதுதான் அதனுடைய ஓசை கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும். எனவே நம்முடைய குட்ஷெப்பர்ட் இல்ல தலைவியும் நம்முடைய சமூக மையத்தின் கணக்காளருமான மதிப்புரிய சிஸ்டர் ரொசினா அவர்கள் அனைத்து அருட்சகரோடு இணைந்து நிறைய பிளான் எல்லாம் போட்டு இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாங்க. எனவே நம்முடைய ரொசினா சிஸ்டர் அவர்களையும் இந்த தருணத்தில் வருக என்று வரவேற்று அந்த சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றோம். அடுத்தது நம்முடைய நம்ம குட்ஷெப்பர்டில் 2 ஃபெடரேஷன் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பு. அதில் அச்சையா ஃபெடரேஷன் நம்ம தலைவியாக இருக்கிற மாலக்கா அவங்க நல்ல அந்த ஃபெடரேஷனுக்குள்ளே வரக்கூடிய எல்லா குழுக்களையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய பணிகளை எல்லாம் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செய்து நல்ல ஒரு தன்னுடைய பாடல் வழியாக அனைவரும் உற்சாகப்படுத்துகிறார். எனவே திருமதி மாலக்கா அவர்களையும் இந்த தருணத்தில் வருக என்று வரவேற்று அவர் நம்முடைய மதிப்பை தெரிவிக்கும் வகையில் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து சிக்காரம்பாளையம் பஞ்சாயத்து அப்படின்னாலே பாக்யக்க தெரியாதவங்க இருக்காது. சிக்காரம்பாளையம் பஞ்சாயத்து சீரும் சிறப்பமாக நடக்கவும் பெரிய ஒரு முக்கிய கருத்தாக நம்முடைய குட்ஷெப்பர்ட் நிறுவனத்திற்கும் அப்புறம் நம்முடைய பஞ்சாயத்து நம்ம செகண்ட் ஃபெடரேஷனில் இருந்து உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாக்யக்கா அவர்கள் சேவையிலும் மக்கள் பிரதிநிதியிலும் பயங்கரமான மக்கள் இடத்தை பிடித்தவர். பாக்யக்கா அவர்களையும் வருக என்று வரவேற்று அக்கா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தது பொன்னாடை இல்லாமையே எல்லாத்தையும் வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். மகளிர்களே, நீங்கள் இல்லாமல் இந்த ஒரு கதாநாயகியாக நீங்கள் இல்லாமல் இந்த விழா இல்லை. இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைத்து ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பை நல்கிய குழு மக்கள் ஒவ்வொருவரையும் கூட்டமைப்புகள் ஒவ்வொருவரையும் நான் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிற அருட்தந்தையர்கள் அருள் கன்னியர்கள் எந்தெந்த காங்கிரிகேஷன் எந்தெந்த சபையினாலும் எனக்கு தெரியாது. ஆனாலும் நிறைய அருட்சகோதரிகள் அருட்தந்தையர்கள் நிறைய சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வால்பாறை எட்டிமடை பக்கத்தில் இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் கருணை இல்லம் அப்போ நிறைய தொட்டிப்பாளையம் எல்லா இடத்துலேருந்து அருட்சகோதரிகளும் அருட்சகோதரர்களும் நம்ம குட்ஷெப்பர்ட் சர்ச்சை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். எனவே எல்லோரையும் வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த விழா சிறக்க அனைவரும் உதவி செய்யுங்கள், அன்புடன் ஒத்துழையுங்கள். இன்னும் பலதரப்பட்ட வகையில் உதவிகளை புரிந்து இந்த விழா சிறக்க அழைக்கப்பட்ட அனைத்து அழைப்பாளர்களையும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் நாம் மீண்டுமாக வருக என்று வரவேற்று என்ற இனிய வரவேற்புடனே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம்.
இந்த நாள்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமே இல்லையே. எல்லாத்தையும் குட் ஷெப்பர்ட் சார்பா வரவேற்றுட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட மகளிர் தின விழாவை நம்ம மார்ச் 8ஆம் தேதி இன்னைக்குதான் நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம். இன்னைக்கு 2 விதமான ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. ஒண்ணு, நம்மளை பாக்குறதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியா வர்றாங்க. இன்னொன்னு, நம்மளை ஊக்குவிச்சு நம்மளை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து முதன்மைப்படுத்தி உங்களை எல்லாத்தையும் அழகு பார்க்கிற எங்களோட ஜி-சக்தி சார்பா உங்களை எல்லாத்தையும் இன்னொரு தடவை வரவேற்று இந்த நாளோட கருத்துக்களை ஒரு சின்னதா சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? மக்கள் ஆரவாரமா சந்தோஷமாவே இல்லையே, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா கைதட்டினாதான் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். நம்மளாம் யாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்னமா உறுதி எடுத்துக்கலாமா? சின்னதா எடுத்துக்கலாமா வேண்டாமா? அமைதியா இருக்கிறீங்க. இங்க அவேர்னஸ் கிளாஸ் எல்லாம் நடக்கல. இன்னைக்கு உங்க ஃபங்க்ஷன், நீங்க சந்தோஷமா அங்க பேசினாதான் நாங்க இங்க இருந்து இங்க பேச முடியும். ஆரம்பிக்கலாமா? பொறுமையில் பூமியாய், பொது உடைமைகளை போற்றுவதில் புது காற்றாய், அகன்ற அன்பில் ஆகாயமாய், அனைவரையும் அரவணைக்கும் அன்புலனாய், எதிர்ப்புகளை பொசுக்கும் எதிராளியாய், ஐம்பூதங்களாகும் மகளிரின் அவதாரம், தொட்டிலை ஆட்டும் கை, தொல்லுகையில் ஆளும் கை, சேலை கட்டுவதும் பெண்தான், விண்ணில் செயற்கைக்கோளை நாட்டுவதும் பெண்தான். இவ்வாறு அத்தனை சிறப்புகளையும் மொத்த உருவாக விளங்குவது மகளிர். அவர்களை பெருமைப்படுத்தும் நாள் தான் உலக மகளிர் தினம். பிரம்மாவை படைக்கும் அந்த பிரம்ம மக்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த மகளிர் தின கொண்டாட்டங்கள் மங்களமாய் தொடங்கட்டும். தொடங்கலாமா? சோ இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு சில விதிமுறைகளை உட்பட்டு நம்ம வாழ்ந்திருப்போம். இன்னும் வந்து நம்ம மகளிர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நம்ம முன்னேறதுக்கு நம்மளா ஒரு சில உறுதிமொழி எடுத்துக்கலாமா வேண்டாமா? சோ அப்படியே அனைவரும் எந்திரிச்சு நின்று உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நாம் அனைவரும் உள்ளத்தாலும் உடலாலும் பலமானவர்கள். நாம் அனைவரும் பயம் அறியாதவர்கள், விவேகமானவர்கள், பொறுமையானவர்கள். நாம் சாதிக்க பிறந்தவர்கள். நாம் விடாமுயற்சி கொண்டவர்கள். நாம் அனைவரும் மன வலிமை கொண்டவர்கள். நாம் அனைவரும் உடல் வலிமையை காக்க தீவிர பயிற்சி கொண்டவர்கள். நாம் அனைவரும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள். சீரான சமுதாயத்தை உருவாக்கிட உறுதி கொண்டவர்கள் என்று உறுதியளிக்கிறோம். நன்றி. ஸோ இன்னைக்கு எடுத்த உறுதிமொழியில நம்மளோட லைஃப்ல நம்ம மோட்டிவேட் பண்ணி டெய்லி டே டு டே லைஃப்ல நம்ம முன்னேறணும்னா நம்மளுடைய பயிற்சியையும் நம்மளோட முயற்சியையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்ததான் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியும். ஓகே, தேங்க்யூ. தகவல், நம்ம இவ்வளவு நாட்களாக நம்முடைய மண்டபம் அப்படி இப்படியெல்லாம் நம்ம அலைஞ்சு நம்முடைய வாடிக்கையெல்லாம் எடுத்து நமக்கு விழா நடத்தணும். ஆனால் வல்ல இறைவன் வந்து இந்த வருஷம் நமக்கு ஒரு நல்ல அரங்கத்தை கட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்து இனி புதிய அரங்கத்திலே மகளிர் தினம் கொண்டாடுறோம். அதனால் நமக்கு செய்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் நல்ல ஒரு கடவுளுக்காக ஒரு கை தட்டலாமா? சரி, அடுத்தது சிறப்பு நிகழ்ச்சியை கலந்து கேட்பதற்காக அடுத்த நிகழ்ச்சி கடந்து செல்ல இருக்கின்றோம். முதன்மையாக அழைப்பாளர் நம்முடைய ரோட்டரி மேனேஜிங் ட்ரஸ்டி அன்பு சகோதரர் கங்கா பழனிசாமி அவர்களை பேசுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த இனிய நாளிலே த குட் ஷெப்பர்ட் நிர்வாகத்தினால் ஒரு சிறப்பான சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த நிர்வாகத்திற்கும் நிர்வாகத்தின் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் மகளிருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள ரோட்டரி சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம்னா, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ 78 ஆண்டுகளாக மகளிருக்குன்னு ஒரு சிறப்பான திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே மகளிருக்குன்னே ஒரு சிறப்பான சலுகைகள் கொடுக்குறாங்க, சிறப்பான திட்டங்கள் கொடுக்குறாங்க. கல்வியில் ஆச்சு, தொழில் ஆச்சு, பொருளாதார ஆச்சு. ஏன் இன்னைக்கு ஒரு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு விண்வெளிக்கு போயிட்டு ஒரு ஏறத்தாழ 9 மாதங்கள்
தடை ஏற்பட்டு சுனிதா வில்லியம்ஸ்ங்கிறவங்க இன்னைக்கு பூமிக்கு வந்திருக்கிறாங்க. அதுவே மகளிர் கிடைத்த பெரிய வெற்றியாக தான் நம்ம கருதுறோம். 9 மாதங்களாக அந்த பெண்மணியை பூமிக்கு அழைத்து வர்றதுக்காக சர்வதேச லெவல்ல எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கொண்டும் முடியாத நிலையிலிருந்து இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு தான் அமெரிக்காவில புளோரிடா மாகாணத்தில் உள்ள விண்வெளி களத்தில் வந்து அவங்க தரையிறக்கிறாங்கங்கிறது. அது நல்ல உடல் நலத்தோட காலையில் செய்தியில அவங்க சொன்னாங்க. அவங்க உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டு அப்படி இப்படி நல்லா பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சுகமா வந்து இந்த பூமிக்கு சேர்ந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த வரவிருக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவரோட துணைவியார் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குட் ஷெப்பர்ட் நிர்வாகத்தின் மகளிர்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பது எவ்விதமான ஐயப்பாடும் கிடையாது. நான் ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளாக இங்கு வந்து சென்றவன். நான் வருவாய் வட்டாட்சியரகத்திலே மாவட்ட ஆட்சியரகத்திலும் பணிபுரிந்தவன் என்ற காரணத்தினால் இந்த நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி கொடுத்த பெருமை வந்து முழுக்க முழுக்க குட் ஷெப்பர்டு நிர்வாகத்தை சேரும். உண்மையிலே பெண்களுக்கு பெரிய மதிப்புங்க. அது என்னைக்கு மகளிர் சுய உதவிக்குழு வந்ததோ அன்னிலிருந்து பெண்கள் நிமிர்ந்து நிற்கிறாங்க. யாருக்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த துறையானாலும் ஒரு பங்களிப்பு கொடுத்து மிகவும் நேர்மையாக தைரியமாக எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு பெண்மணிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். முதலிலெல்லாம் உடல்கட்டை ஏறுதல், பெண்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாது, கல்விக்கு கூட அவங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்த காலமெல்லாம் இருந்தது. அது எல்லாம் இன்றைக்கு மாறி பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் மட்டுமல்ல, அதுக்கு விட கொஞ்சம் சற்று மேலானவர்கள் என்பதை இந்த அரசு நிரூபித்து காட்டுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக மகளிருக்கு ஊக்குவிக்கும் வகையிலே நமது அரசும் கூட மகளிருக்கு பஸ் கட்டணம் இல்லாத, பேருந்து கட்டணம் இல்லாத ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேர் போறாங்க. அரசு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? மகளிருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அண்ணன் பாக்கெட்ல கைவிடணும். ஆனா மகளிர் அப்படி இல்லை, தைரியமா போகலாம். அப்ப தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னுதாரணமா மகளிரை முன்னிலைப்படுத்தி கௌரவப்படுத்தி தான் இருக்காங்க. இதை நினைச்சா எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பெருமையா இருக்கு. பெண்கள் வந்து சமத்துவமா இருக்கிறாங்க, தைரியமா இருக்கிறாங்க, எந்த வகையிலும் ஆண்களுக்கு விடுபட்டவர்கள் கிடையாது என்பதை நிரூபிக்கிற விதமா நடந்துட்டு இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும், குட் ஷெப்பர்ட் மகளிருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எனது சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியிலே நன்றாக சிறப்புரையாற்ற நம்முடைய கோவை மகிழ மன்றத்தை சார்ந்த மதிப்புரிய பிரிய முரளி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதற்கு முதுகெலும்பாக செயல்படும் அத்தனை ஆடவருக்கும் வாழ்த்துக்கள். அவங்க இல்லைன்னா நம்மளால இத்தனை தூரம் சாதிச்சு வந்திருக்க முடியுமான்னு தெரியல. ஆடவர்களோட பங்களிப்பு நம்ம வாழ்க்கையில மிகவும் மிகவும் அதிகம். எதுவா இருந்தாலும் அவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டோம் நம்ம நம்புறோம். ஆனா ஆடவர்கள் நம்மளை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது நமக்கு இன்னும் புரியவே இல்லை. அன்பால எல்லாத்தையும் செஞ்சிடறோம், அவங்களுக்காக நம்ம கடமைன்னு நினைச்சு நம்ம செஞ்சிடறோம். ஆனா அவங்க தான் நம்ம மேல சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட சக்தி நமக்கே பல நேரங்கள்ல புரியறதே இல்லை. யாரோ போட்ட பாதையில இன்னைக்கு நம்ம நடமாடுறோம். 100-120 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல ஒரு மகளிர் குழு எடுத்த போராட்டத்தோட விளைவு தான் இன்னைக்கு மகளிர் தினமா நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கொண்டாடுறதை விட இந்த நாளை நம்ம அனுசரிக்கணுங்கிறது என்னோட கருத்து. என்னன்னா, அத்தனை போராட்டம், அத்தனை மணி நேர வேலை, 16 மணி நேரம் மகளிருக்கு வேலை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுத்த ஊதியம் வந்து ஆண்களுக்கு கொடுத்ததை விட ஒரு 50% தான் கொடுத்தாங்க. இதுக்காக கையில் எடுத்த மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சு அதை இன்னைக்கு ஒரு மகளிர் தினமா மார்ச் 8ஆம் தேதி அதை வந்து அவங்களுக்கு 8 மணி நேர வேலையா அதை குறைச்சு ஈக்குவலான பேயா அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்கள கௌரவிச்சு அது பண்ணினதுனால தான் நம்மளாம் இன்னைக்கு உட்காந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மகளிர் தினமா கொண்டாடுறோம்.
நமக்கு எல்லாம் இருக்கும். படிச்சிட்டோம், வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆடவருக்கு நிகரா இன்னைக்கு வேலை செய்ய நம்மளால எல்லாம் முடியறது, எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா சந்தோஷமா இருக்கோமா, திருப்தி அடைஞ்சோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. எங்கேயோ எதையோ இழந்துட்டு தான் உட்காந்துருக்கோம். எதையோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம். நம்மளால ஒரு 100% நம்ம வீட்டை அப்படி ஒதுக்கிட்டு சட்டுன்னு வெளியில ஓட முடியுமா அப்படின்னா முடியறதில்ல. ஏன்னா நம்மளோட கட்டமைப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆரம்பத்திலேருந்தே பெண்கள் நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கணும், வெளியில போய் ஆம்பளைகள் சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம அதுல சௌக்கியமா வாழணும். எப்ப ஆம்பளைகள் சரியா சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கலையோ, நம்மளாம் ஒரு அடி வெளியில எடுத்து வச்சு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம், நம்மளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன் பிரச்சனைனா மட்டும் தான் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுன்றதே கிடையாது. நம்ம பிரச்சனை இல்லாதையே நம்மளை வந்து நிரூபிக்கிற தருணங்கள் எத்தனையோ விதத்துல இருக்கு. ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற சக்தி நம்ம உடம்புல இருக்குன்னா, அந்த வலியை நம்மளால தாங்க முடியும்னா, இன்னும் என்னெல்லாமோ பெரிய பெரிய வலிகள் எல்லாம் நம்ம தாங்கி அதுலேருந்து நம்ம வந்து வெற்றிகரமா வெளியில வர முடியுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலேங்கிற அதிருப்தி எப்பவுமே இருக்கு. அங்கீகாரம், ஈக்குவாலிட்டி, ஒரே மாதிரியே நம்ம பார்க்கறது, ஃப்ரீடம் கிடைக்கலையோ அப்படின்னு, இதை யாரும் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு கொடுக்கணும் ஃப்ரீடம்? அவசியமே கிடையாது. அது அங்கதான் இருக்கு. எடுத்துக்க தெரியணும். எடுத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே ரொம்ப திருப்தியா இருப்போம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம சாதிக்காத விஷயங்களே கிடையாது. யாரோ போட்ட பாதையில இன்னைக்கு நம்ம பயணம் பண்றோம். ஒரு பாதையை நம்ம உருவாக்க கத்துக்கணும். நமக்கு இனிமே பின்னாடி வர சந்ததியினருக்கு நம்ம ஒரு பாதையை வகுத்துட்டு போகும்போது அவங்க அதுல நடக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம குழந்தையில அதுக்குன்னு நம்ம இன்னிலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது பையன், அவன் வீட்டு வேலை செய்யக்கூடாது, பொண்ணு தான் வீட்டு வேலை செய்யணும், அம்மா நான் கஷ்டப்பட்டு வெளியில போயிட்டு வரேன், அப்பா வந்து சுகமா வீட்டுல இருப்பாரு, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மாத்தி சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு ஆணோ பெண்ணோ வீட்டு வேலையை சொல்லி கொடுக்கணும். ஈக்குவாலிட்டியை நம்ம வீட்டுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு அம்மாவும் அதை நம்ம வீட்டுக்குள்ள செஞ்சுட்டோம்னா சமூகத்துல அது மிகவும் ஈஸியா இருக்கும். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈக்குவாலிட்டி வந்துடும், நம்ம தைரியம் வந்துடும், எல்லாமே வந்துடும். நமக்காக நம்ம தான் நிற்க முடியும். வி ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் அவர் செல்ஸ். யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டான். நமக்கு நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போதும் அடுத்தவங்களோட பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறத விட டெய்லி சின்ன சின்ன காரியங்கள் செய்யும் போது கூட நமக்கு நாமே நம்ம தோள் தட்டி நம்மளை டெய்லி நம்ம பாராட்ட கத்துக்கணும். நம்மளை பாராட்ட மறந்துட்டோம்னா இந்த சமூகம், இந்த உலகம் நம்மளை பாராட்டவே பாராட்டாது. என்னைக்கு நம்ம தாழ்ந்து போயிடுறோமோ இன்னும் நம்மளை தாழ்த்த தான் பார்ப்பாங்களே ஒழிய யாரும் நம்மளை கை தூக்கி உட்கார வச்சு ஆஹா ஓஹோன்னு யாருமே பாராட்ட போறது இல்லை. அதனால இதை இனிமே இன்னைக்கு இந்த இடத்துல இந்த புது ஹாலில் இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறதுனால இது இன்னைக்கு ஒரு புது பிகினிங்காக இருக்கட்டும். இன்னிலேருந்து நம்ம தைரியமாகவும் நம்மளை பாராட்டிக்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், கற்றுப்போம். இன்னைக்கு முதல் அடி நம்ம முன்னாடி எடுத்து வைப்போம். நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும், இனிமே நடக்க போவது நல்லவையாகவே இருக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளை நல்லா அனுசரித்து நல்லபடியா அதை கொண்டாடி சீரும் சிறப்புமா இருக்கணும்னு அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறப்பாக மகளிரின் முன்னேற்றத்தை நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது நம்மளோட வீட்டுல நம்மளோட குழந்தைகள் மத்தியில இருந்து நம்மளோட அடுத்த சமுதாயத்தை நல்ல சீரா உருவாக்கணும் அப்படிங்கிறத எளிமையான கருத்து சொன்ன பிரியாமுரளி மேடம் அவங்களுக்கு வந்து குட்ஷபட் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் விதத்தில் நம்மளோட மதர் சுப்பீரியர் சிஸ்டர் ரோசினா அவர்கள் நினைவு பரிசு கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்முடைய சமூகம் என்பது பலவித கட்டமைப்பில் கலந்த ஒரு கட்டடம்தான். நம்முடைய அமைப்பு தான் சமூகம் என்று சொல்வார்கள். அந்த சமூகமானது சுத்தமாகவும் தூய்மையாகவும் பசுமையாக வைத்திருப்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. அதனால தான் மத்திய அரசும் மாநில அரசும் பல திட்டங்களை எல்லாம் பசுமை இந்தியா, கிரீன் இந்தியா, கிளீன் இந்தியானெல்லாம் ஒரு சில திட்டங்களை அவ்வப்போது அறிவித்து அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த தூய்மை பணிகளை நம்முடைய தூய்மை காவலர்கள் என்று அழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்
சீர் சிறப்பமாக செய்து வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய நல்ல கருத்துக்களை அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். காலத்தின் நேரத்தை கருதி ஒரு 2 மணி துணிகள் மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு சின்ன கதையோட இதை ஆரம்பிப்போம். ஒரு அரசன் ஒரு போட்டி வச்சான். சரிங்களா? ஒரு அரசன் ஒரு போட்டி வச்ச ஒரு பெரிய குளம். அந்த பெரிய குளத்துல இருந்து நீந்தி ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு நீந்தி போகணும். அப்ப நீந்தி போறதுக்கு யார் வேணாலும் பங்கு கொள்ளலான்னு சொல்லி ஒரு போட்டி வச்சான். அப்ப அங்க அந்த நேரத்துல என்னன்னா குளம் ரெடி ஆயிருச்சு, போட்டியாளர்கள் ரெடி ஆயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஹெலிகாப்டர் அங்க இறங்குது. அது பார்த்தா அந்த ஹெலிகாப்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய முதலைகள். அந்த முதலைகளை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா குளத்துல விட்டாங்க. இப்ப யார் நீந்தி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி பெரிய சவாலா வச்சான். யாருமே போகல. ஒரே ஒரு பையன், சரியா, துணிச்சால ஒரு இளைஞன் என்ன பண்ணா, கண்டிப்பா அவன் என்ன பண்ண, டக்குன்னு குதிச்சான், நேரா மறுக்கரையை போய் சேர்ந்துட்டான். சரியா? போய் சேர்ந்தோடனே உடனே ராஜா பாராட்டினாரு. அவனை ரொம்ப ரொம்ப பாராட்டினாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு சவாலுக்கு மத்தியில நீ இந்த ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு தாண்டி வந்துட்ட. அதுக்காக நான் என்னுடைய பெண்ணை, என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் சொன்னோடனே, எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் என்ன இந்த குளத்துல தள்ளி விட்டுன்னு ஃபர்ஸ்ட் காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரியா? இப்ப நான் இங்க பேச போறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய துப்புரவு பணியாளர்களை பத்தி தான் நான் பேச போறேன். அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு முத்தான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கூட ஒரு தடவை நான் ஒரு பெருநாயக்கம்பாளையத்துல வேலை செஞ்சிருக்கனால அந்த அனுபவத்தை என்னால் சொல்ல முடியும். ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க இன்னைக்கு பப்ளிக் ஹெல்த், பேக் போன் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொன்ன பார்த்தேன் அப்படின்னா நம்மளுடைய துப்புரவு பணியாளர்கள் தான் முதுகெலும்பு. சரிங்களா? பொது சுகாதாரத்தின் முதுகெலும்பு யாரு அப்படின்னு சொன்னா, சரிங்களா, வேற யாருமே கிடையாதுங்க, அவங்கதான். அவங்க இந்த தருணத்திலே சரியா வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். 2வது, சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் நீண்ட நேரம் வேலை செய்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அங்கீகாரம் தான் கிடைக்கும். ஸ்மால் ரெக்கக்னிஷன் சொல்லுவாங்க. ஒரு சின்ன அங்கீகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக இந்த தருணத்திலே அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதில் பெருமைப்படுகிறேன். 3வது, நோய்கள்ல நம்மை பாதுகாத்து, சரியா, நமக்கு நோயெல்லாம் வருது. இப்ப நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய சரியா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துப்புரவு பணியாளர்கள் தான். சரிங்களா? நம்மளுடைய நல்வாழ்வுக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கக்கூடிய நம்மளுடைய துப்புரவு பணியாளர்கள். அவர்களை இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். 4வது, குறிப்பாக கோவிட்-19 வந்துச்சு. சரிங்களா? நெருக்கடியான ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும். அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அச்சத்தோட எல்லாம் வீட்டில இருந்தோம். சரிங்களா? அந்த தருணத்துல பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக களத்துல வேலை செஞ்சவங்க யாருன்னா நம்மளுடைய துப்புரவு பணியாளர்கள். அவங்க துணிச்சலோட நம்மளுடைய சமுதாயத்துல இறங்கி பணி செஞ்சாங்க. அவர்களை இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். 5வதாக, நமது கிராமங்களின் நகரங்களிலும் சுற்றுப்புறங்களில் சுத்தமாக வைத்திருக்க அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நன்றி உணர்வு மட்டுமல்ல, நம் தேங்க்ஸ் மட்டும், ஒரு சின்ன கிராட்டிடியூடு மட்டும் அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம சப்போர்ட் கொடுக்கணும். இந்த தருணம் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். அதனால இந்த தருணத்தில் அவங்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா தன்னலமற்ற சேவை. சரிங்களா? சிலருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்ட், இவங்க இந்த வேலை செஞ்சாங்க, இந்த பணியில சிறந்த துறையில ஒரு துறையில வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க.
ஆனா இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சரிங்களா தன்னலமற்ற சேவை சோசியல் ஒர்க் சரிங்களா அந்த மனப்பூர்வமாக சரிங்களா மனப்பூர்வமாக நம்ம எல்லாருமே அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நம்மளை நோக்கி வரும்போதெல்லாம் கண்ணியமா அவங்கள நடத்தணும், அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும், அவருடைய கடின உழைப்பை மட்டுமல்ல ஒவ்வொரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல எந்நாளுமே அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாம். இத்தனை அர்ப்பணிப்பு விடாமுயற்சி உள்ள துப்புரவு பணியாளர்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு தூய்மை காவலர்கள் எல்லாம் தூய்மையாகுது, சமுதாயம் மாறுகின்ற காலம் நெருங்குது. இந்த சமுதாயத்திலே அவருக்குன்னு ஒரு அர்ப்பணிப்போடு செய்த சகோதரிகளை பற்றி நம்முடைய சகோதரர் நல்லா பேசினாங்க. நம்முடைய பகுதிகள் அத்தனையும் தூய்மையாக இருப்பதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல விருதை கொடுக்க நம்முடைய குற்றப்பேடு பங்கு தந்தை மதிப்புரிய ஜார்ஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். கரலோசை பத்தவில்லை. உற்சாகம் உற்சாகம் உற்சாகம். கடவுள் நமக்கு நல்ல கைகளை தந்திருக்கிறாங்க. அதனால நல்ல ஒரு கை தட்டி வரவேற்பு கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. நமக்காக பணிகள் செய்யக்கூடிய அன்பு சகோதரிகளுக்காக விருது வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே உற்சாகப்படுத்தி அவர்களை ஆர்வப்படுத்துங்கள். எல்லா அக்காமரும் முகத்துல பாருங்க, என்ன அழகான சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்துல மிதங்குறாங்க. அவங்களுடைய முகத்துல இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை நம்ம வேலை செய்யும்போது பார்க்கல. எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குற்றப்பேடு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க அழகா விருதுகளை வாங்கி செல்றாங்க. நல்லா உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. எடுக்க தயங்கும் போது பிறரோட கழிவுகளை எடுத்து நாட்டையும் வீட்டையும் தூய்மையா வச்சிருக்கிற இந்த தூய்மை காவலருக்கு அனைவரும் எழுந்து கரகோஷமிட்டு அவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தின்று பல சின்னன் சிறுகதைகள் பேசி நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என நினைத்தாயோ. இது நம்மளை பாரதி பார்த்து சொன்னதுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைக்குமே நீங்க வீழ மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இவ்வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அச்சனுக்கு நன்றி அச்சா. இவ்வாய்ப்பினை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கும், சிஸ்டர்ஸ் அனைவருக்கும், எஸ்பெஷலி தீப்தி சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்.
இந்நிலையில் என்னை உருவாக்கிய எனது குடும்பத்திற்கும் முதற்கண் இறைவனுக்கும் இவ்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண் அப்படின்னாலே ஆற்றல் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் ஆற்றலோடு இருக்கீங்க. நம்ம வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையில நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று கல்வி, அதுல நான் வந்துட்டேன். நீங்க நிறைய பேர் ஆற்றலோடு இருக்கீங்க. பெண் என்றால் ஆற்றல், அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா நிலையிலும் எல்லா சூழலையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா மன உறுதி ஒன்றுதான் நமக்கு வேணும். இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறீங்க. இதுல வந்தவங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம யாருமே வந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் எதிர்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்ப்பை எதிர்த்து நிக்கணும். நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா எதிர்த்து நிக்கிற ஆட்களை அல்ல, அவங்களுடைய எண்ணங்களை. பெண் சுதந்திரம் நம்ம இந்த 20ஆம் 21ஆம் நூற்றாண்டில் தான் பேசுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். முதலில் பெண் சுதந்திரத்தை பேசியது, அநேகமா சிஸ்டர்ஸ் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், முதலில் பெண் சுதந்திரத்தை பேசியவர் இயேசுநாதர், வேற யாரும் இல்லை. ஒரு பெண் தவறு செய்து வந்தப்போ முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் ஆண்களில் யார் ஒருவர் தூய்மையானவனோ அவன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெண்ணின் மீது கல் எறியணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன முதலில் ஃபெமினிசம் பேசியவர், பெண் சார்ந்து பெண் உரிமைகளை பெண் கடமைகளை முதலில் பேசியவர் இயேசுவே. அவருக்கு நன்றி சொல்லிடலாம். அவரை தொடர்ந்து நிறைய பேசியிருக்காங்க. பெண் சுதந்திரத்தை முதலில் பேசியவர்கள் ஆண்கள் தான், அவர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆண்கள் துணையாக இருக்கிறாங்க. மேடம் சொன்னது ஒரு வார்த்தை கண்டிப்பா அது எல்லாருக்குமே போய் சேரணும்னு நினைக்கிறேன். வீட்டுல குழந்தைகளை வேறுபாடு இல்லாம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மேடம் அடிப்படை. குடும்பங்களில் ஆரம்பிக்க வேண்டும் சுதந்திரம். என் பையன் இங்க இருக்கான், எப்பவுமே சொல்லுவான், எனக்கு எதுக்கு இந்த வெயிட் வேலையெல்லாம் செய்ய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண் சுதந்திரம் என்பது குடும்பத்தில் ஆரம்பிக்கின்றது. எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. எனவே சமூகம் என்பது ஆணும் பெண்ணும் சார்ந்தது. ஒருவர் ஒருவரை சார்ந்தும் நிற்போம், ஒருவர் ஒருவரை வாழ்த்தியும் பேசுவோம். அதே நேரத்துல பெண்களுடைய திறனை கண்டு அந்த இடத்துல தட்டி கொடுங்கள் ஆண்களே, அதுதான் தேவை. எல்லாருக்கும் ஆற்றல் இருக்குது, எல்லாருக்கும் செய்ய முடியும். ஆனா எங்களுக்கு தேவை அந்த தட்டி கொடுத்தல் தான், அந்த என்கரேஜ்மெண்ட் வேணும். அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஒரு குழந்தை விழுந்து நடக்குது அப்படிங்கும்போது பரவாயில்லவா எந்திரிச்சு வா அப்படின்னு சின்னதுல சொல்றோம் இல்லையா? ஏன் அந்த பெண் குழந்தைகளை நிறுத்திடுறீங்க? பெண் குழந்தைகளை நிறுத்தாதீர்கள், பெண் குழந்தைகளை ஊக்குவீங்கள். ஒரு பெண் கல்வி கற்றால், ஒரு பெண் வெற்றி பெற்றால் அது அந்த சமுதாயத்திற்கான வெற்றி. நான் எங்கேயோ ஏதோ இடத்துல ஏதோ ஒரு கல்லூரி நிறுவனத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க நான் பரிசு வாங்கினதை என்னுடைய கல்லூரி கொண்டாடியது. அதை இங்க கொண்டாடணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இவ்வளவு கூட்டத்துல என்னை கூப்பிட்டு இந்த மேடையில உட்கார வச்ச சிஸ்டர்ஸ் அனைவருக்கும், உங்களோட பெண்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நன்றி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா செயல்ல இருக்கணும். நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா முதல்ல இயற்கைக்கு சொல்ல வேண்டும். அந்த இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துருக்குது. தூய்மை பணியாளர்களை பத்தி நிறைய சொன்னாங்க. வந்த தூய்மை பணியாளர்கள்ல பெண்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. இந்த கொரோனா டைம்ல மட்டும் நிறைய உங்களை பேசினாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. ஆனா எங்களுடைய சிஸ்டர்ஸ் இன்னைக்கும் மறக்காம உங்களை கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டுமே வெற்றி பெற்றவர்கள் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருமே நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரியாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தோழியாக நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. முதல்ல உங்க வெற்றியை நீங்க கொண்டாடுங்க. நீங்க கொண்டாடினா தான் உங்களை அடுத்தவங்க கொண்டாடுவாங்க. எனவே முதலில் பெண்களே உங்களை நீங்களே ஊக்குவிச்சுக்கோங்க. நீங்க உங்களை உற்சாகப்படுத்துறதை பார்த்து இந்த சமூகம் உங்களை ஊக்குவிக்கும். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நம்முடைய விருதை பெற்ற ஆசிரியர் அவர்கள் பெண்கள் ஆற்றல் ஆனவர்கள் என்பதை அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அதை அனுபவித்திருப்பார்கள் என்று நன்றாக புரிகிறது. நாம் அனைவரும் ஒவ்வொரு விழாவில் பெண்ணே சக்தின்னு நம்ம சொல்லுவோம். அவர் அருமையான ஒரு சொற்றொடரை சொல்லியிருக்கிறார்கள், பெண்களே ஆற்றல்னு. அதனால் நம்மள உற்சாகமாக நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி பெண்களே ஆற்றல் என்று சொல்லுவோம். பெண்களே ஆற்றல் சொல்லுங்க, பெண்களே ஆற்றல், பெண்களே ஆற்றல். அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்தது. அவர்களை பற்றிய அருமையான விஷயங்களை பேசுவதற்காக மதிப்புக்குரிய உஷா அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள்.
நம்மளுடைய வளர்ச்சிக்கு மெயினா காரணமா இருக்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு சொசைட்டில ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையோட முதல் வளர்ச்சி எங்க ஆரம்பிக்குது? அம்மா. ரெண்டாவது அப்பா. மாதா பிதா குரு தெய்வம். கரெக்டா? இப்ப இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன பிரசில்லா மேடம் வந்து குருவா இருந்து எஸ்என்எஸ் காலேஜ்ல அவங்களோட சர்வீஸ் வந்து 20 வருஷம் சர்வீஸ். அவங்க 4 பெஸ்ட் மோட்டிவேட்டர் அவார்டு. அதாவது நம்ம அம்மா வந்து வீட்டுல இருக்கும்போது நம்மளை வந்து ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பாதி கேட்டு இருக்க மாட்டோம். ஆனா ஒரு ஆசிரியரா நம்ம ஆசிரியர் சொல்லும் போது அந்த சின்ன வயசுல கேட்காட்டலும் ஏதாவது ஒரு வயசுல வந்து இந்த ஆசிரியர் வந்து எனக்கு சொன்னதுனால என் வாழ்க்கை இப்படி திரும்பி இருக்கு, என் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ஆசிரியரா அவங்க இருந்து அவங்களோட காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்டை முன்னேற்றி இந்த டீச்சர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ரோல் மாடல் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். அவங்கள விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஸோ அந்த ஆசிரியர் வந்து ஒரு ஆலமரமா இருந்து அவங்களோட விழுதுகளா நிறைய குழந்தைங்களை வளர்த்தி அவங்கள நல்ல நிலைமையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்ட், அதாவது 2024 இந்த வருஷத்திற்கான அரசாங்கத்திலிருந்து பெஸ்ட் ஆசிரியர் அவார்டு வந்து இந்த அரசாங்கத்திலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. அது போக எஸ்என்எஸ் காலேஜ்ல வந்து பெஸ்ட் மோட்டிவேட்டட் டீச்சர், அதாவது எந்த உந்து சக்தியும் நம்மளை உந்தி நம்மளை முன்னேற்றி கொண்டு போகுதோ அவங்கள வந்து நம்மளோட மோட்டிவேட்டரா இது பண்ணுவாங்க. அந்த காலேஜ்ல பெஸ்ட் மோட்டிவேட்டட் டீச்சரா இவங்க வந்து 2 வாட்டி அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட குட் ஷெப்பர்ட்ல நம்மளோட குழு மக்கள் கூட அவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப எளிமையா சொன்னாங்க. அவங்க கருத்துக்கள் சொல்லும் போது பாத்தீங்களா, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களை வந்து நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயத்த கத்துட்டு வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுல 10 பேர் கேட்கும், 5 பேருக்கு கேட்காது. இன்னைக்கு வந்து நம்மளோட இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க சொன்ன வார்த்தையை நல்ல விதமா எடுத்து நம்மளோட வீடுகள்லையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து நல்ல விதமா வளர்த்தணும் அப்படின்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து நிறைய உருவாகணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. எங்க குட் ஷெப்பர்ட் நிறுவனத்துல எங்க சிஸ்டர் வந்து எங்களை எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய ட்ரைனிங் படிக்கணும், நிறைய கத்துக்கணும், டெய்லி நீங்க படிக்கணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து எங்க ஃபாதர் வந்து இந்த மாதிரி பிரசில்லா டீச்சர் மாதிரி ஒருத்தவங்களை இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு எங்க குட் ஷெப்பர்ட் சார்பா வந்து அவங்களோட நன்னடத்தை கருதி அவங்களோட நல்ல சேவையை பாராட்டி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கௌரவிக்கும் விதமா அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க போறாங்க. எங்க சிஸ்டர் அனிலா மேத்யூ அவங்க கையில இருந்து அவார்டு கொடுக்க போறாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குட் ஷெப்பர்ட் ஹெல்த் எஜுகேஷன் சென்டரின் தலைமையில் நடத்தப்படுகின்ற உமன்ஸ் டே செலிப்ரேஷன் சீஃப் கெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் பவன்குமார் சார் அவர்களே, നമ്മുടെ അൻപാന டைரக்டர் ஜெனரல் சிஸ்டர் அன்னா மாத்யூ அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து தாய்மார்களே, அத்துடன் இந்த விழா சிறப்புடன் அமைய வழிகாட்டுகின்ற சிஸ்டர் தீப்தி, சிஸ்டர் ரோசினா, சிஸ்டர் நோபிள் அனைவருக்கும் எனது மகள் தின நல்வாழ்த்துங்கள். மகளிர் தின கொண்டாட்டங்கள் தொடங்கி அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. இந்த ஆண்டு 50வது ஆண்டு ஜூபிலி விழாவாகும். சம ஊதியம், சமநீதி, சம உரிமை, சம பெருமை என்ற கருத்துக்களை இந்நாளில் முன்வைக்கின்றோம். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்யும் பரிபூர்ணங்களாக உள்ளதால் சமத்துவம் என்பது ஒரு கருத்தாக மட்டுமே உள்ளது. எனினும் பெண்கள் ஆண்களை விட ஒருபடி முன்னதாக இருக்கின்றனர் என்பது என் கருத்து. இது எனக்கு மிகவும் பெருமை உணர்வு உள்ளது. குட் ஷெப்பர்ட் ஹெல்த் எஜுகேஷன் சென்டரின் பணியாற்றும் பெண்கள் என்னை வியக்க வைத்துள்ளனர். அவர்கள் செய்யும் உதவிகள் சமூக சேவை மற்றும் அன்பின் மூலம் ஒரு முன் மாதிரியாக விளங்குகின்றனர். நீங்கள் மேற்கொள்ளாகும் சமூக பணியால் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகளிர் தினத்தின் உங்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள்.
நகராட்சி தூய்மை பணியாளர்ந்த பெண்கள் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளனர். அவர்களது கைகளே நமது நகரங்களை தூய்மையாக காக்குகின்றனர். நோய்களின் பாதிப்புகள் இருத்து நம்மை காப்பாற்றுகின்றனர். எம் வாழ்வின் எப்போதும் கண்ணியமாக செயல்படும் உங்கள் சேவைக்கு முன்னில் நான் உங்களுக்கு என் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். കാരമടയിൽ എനിക്ക് ഉതവുത് മുഴുവൻ പെൺകൾ. ഞാൻ സൂപ്പർ മാർക്കറ്റ് ചെല്ലും പോത് പൊരുൾക്കളെ എടുത്തു തരുവത് പെൺകൾ. ഞാൻ പെട്രോൾ ബങ്കുക്ക് ചെല്ലും പോത് പെൺകൾ എനിക്ക് ഉതവുகிறார்கள். പെൺകൾ ഹോട്ടലിൽ എനിക്ക് പരിമാറുகிறார்கள். പെൺകൾ രക്തപരിശോധന மையத்தின் என் രക്തത്തെ പരിശോധന ചെയ്യിക്കുന്നവർ. ഹോസ്പിറ്റലുக்கு ചെല്ലും പോത് എന്നെ പരിശോധിക്കും ഡോക്ടർ ഒരു പെൺ, നേഴ്സ് ഒരു പെൺ. பெண்கள் சமூக சேவை துறையில் முன்னிலையில் உள்ளனர். காரமடை முனிசிபல் கமிஷனர் ஒரு பெண், காரமடை சேர்பர்சன் ஒரு பெண். ஆம், இந்த பெண்கள் நாம் உயிரை காப்பாற்றி உலகிற்கு உயிர் கொடுக்கின்றனர். உங்களை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். உங்களுக்கு என் மகளிர் தின வாழ்த்துக்கள். நமது தாய்மார்கள் தரும் அன்பும் பரிவும் கவனிப்பும் மறக்க முடியாது. அனைத்து தாய்மார்களுக்கும் ஊக்கமுள்ளவருக்கும் சகோதரிகளுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவு துன்பமும் பெறுகிறது. பெண்களின் துக்கம் மிகுந்தது. எத்தனையோ போட்டித் தேர்வுகளில் தகுதி பெற்றாலும் பெண்கள் பின்தள்ள பெற்றுகிறார்கள். டைவோர்ஸ் ஏற்படுத்தும் வலி, கணவனால் கிடைக்கப்படும் வேதனை, குழந்தைகள் தரும் மனவலி, இவ அனைத்தையும் தாங்கிக் கொண்டு பெருமையுடன் வாழும் உங்களுக்கு என் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்கள் தனியாக வாழ்வது கடினம். கணவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வேலையிடங்களில் ஊக்கப்படுத்துகின்ற உங்கள் செய்வகளை மதிக்கின்ற அனைத்து இடங்களிலும் பாதுகாக்கப்படுகின்ற சுதந்திரமும் பாதுகாப்பும் உள்ள நிகழ்காலம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தின விழா மிகவும் சிறப்பானதாக இருந்தது. வழிகாட்டிய குட்செப்பேடின் அன்பான சகோதரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இததம் கனிந்த நன்றிகளை கூறுகிறேன். உங்கள் செயல்கள் இறைவனால் வெற்றிகரமாக்கப்படட்டும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். உங்கள் அன்பும் பராமரிப்பும் எப்போதும் வளர்த்து கொண்டே இருக்கட்டும். இத்துடன் எனது வாழ்த்துக்களை நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன ஃபாதர். ஒவ்வொரு வரியும் சரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பெண்களை அதிகமா போற்றி நம்மளோட ரியாலிட்டி, நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம், நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்றோம் அப்படின்னு எல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. ஃபாதர் நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பிளட் எடுக்க போற இடத்துல இருந்து, ஹோட்டல் போறதுல இருந்து, சூப்பர் மார்க்கெட் போறதுல இருந்து எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஊர்ல மாதிரி பெண்கள் எங்கேயுமே உழைக்கலன்னு நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட குட் ஷெப்பர்ட் நிறுவனத்தின் சார்பாகவும் நம்மளோட சார்பாகவும் ஃபாதருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளோட ஃபாதருக்கு நம்மளோட முதன்மை இயக்குனர் சிஸ்டர் அனிலா மேத்யூ அவங்க நினைவு பரிசு வழங்குவாங்க. மலைவாழ் மக்களுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அரசாங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவர்களுக்காக பல நல்ல திட்டங்களை வகுத்து அவருடைய வாழ்வாதாரத்திற்காக பணி செய்து வருகிறோம். நம்மை போல ஒரு தொண்டு நிறுவனமான NMCT பகுதியை தொண்டு நிறுவனத்தை சார்ந்த அருமை சகோதரர் லட்சுமணன் அவர்கள் மலைவாழ் மக்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பாக பணியாற்றி செயலாற்றி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையை நன்றாக உரிய ஒரு பெருமைக்கும் நம்முடைய கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அவர் தக்க வைத்து கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய சிறப்பு குணங்களையும் பற்றி புத்தகத்திலும் கூட வடிவமைத்து வந்திருக்கிறார். அந்த பெருமைக்குரிய அன்பு சகோதரை பற்றி பேச மதிப்புக்குரிய அபெக்ஸ் பாடி ஸ்டாஃப் திருமதி பிரேமா அவர்கள் வருகை தருகிறார்கள். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் மகளிர் என்பது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். அதனால்
முதற்கண்ணாக நாம் அனைவரும் நம்மளுக்கு நாமளே கைகளை தட்டி வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்ளலாம். பலமாக ஃபாதர் பேசுனாங்க, பட்டி தொட்டி எல்லா பக்கமும் மகளிர் தான், பெண்கள் தான். பெண் சக்தி இல்லாத இடமே இல்லை, அப்படிதானே? எல்லாமே பெண்கள் தான். அதனால இப்போ பெண்களை பற்றி பேசி பேசி கேட்டாச்சு. இப்போ நம்மிடையே ஒரு அருமையான சகோதரர் வருகை தந்திருக்கிறார்கள். அதாவது சிறந்த வழக்கறிஞரும் சிறந்த எழுத்தாளரும் சிறந்த சமூக சேவகருமான பன்முக திறன் கொண்ட அருமையான சமூக சேவகர் திரு லட்சுமணன் சார் அவர்கள். இவருக்கு இன்னொரு புனைப்பெயரும் உண்டு, ஆதிவாசி ஆதிவிதி ஒடியன் லக்ஷ்மணன். ஐயோ, பேரே ரொம்ப பயமா இருக்கு, புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேரே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம நினச்சா அவருடைய செயல்கள் அதை விட ரொம்ப பெருசு, ரொம்ப மகத்தான சேவைகள் செய்திருக்கிறாங்க. அப்படி என்ன பெரிய சேவைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முழுக்க முழுக்க தன்னை ஆதிவாசி மக்களுக்காக அர்ப்பணித்து அவர்களுக்கு உண்டான எல்லா உரிமைகள், எல்லா நலத்திட்டங்கள், கல்வி, மருத்துவம், சட்டம் எல்லாவற்றையுமே அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் குறிக்கோளாக இருந்து இருளர் இனங்களுடைய இருளை போக்கி ஒளிமயமான ஒரு வாழ்வினை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்காக சார் அவர்கள் அவர்களோட மொழியவே கற்று தெரிந்திருக்கிறார். அந்த கற்றுத்தெரிந்த பாஷையிலே ஒரு புக்கு கவிதை தொகுப்பாக வெளியிட்டதன் பேர் தான் ஒடியன். அதனால ஒரு புனை பெயரா ஒடியன் லக்ஷ்மணன். கைத்தட்டுங்க. அதோட எழுத்து மட்டும் இல்லாம படிப்படியா அவங்களுடைய கலைகள் மேல சாருக்கு தீராத பற்று. சார் எங்களுக்கு முடியாதுங்க சார், நானும் மகளிர் தினவிழா பல தினவிழாவில் நம்ம மலைவாழ் மக்களை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் நாங்கள் குட்ஷப்பேட் மூலமாக நாங்கள் நிறைய பணியாளர்கள் அங்கே பணியாற்றிருக்கிறோம். நாங்கள் குழு சேர்த்த போனால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நாங்கள் வேலைக்கு போகி வரேமோ, குழு சேர்த்த வரமாட்டாங்களாம்மா. நான் பேசுறது புரியுதா? புரியுது நினைக்கிறேன். வேலைக்கு போகி வரேமோ, குழு சேர வரமாட்டாங்களாமா, வேலைக்கு போகிறாங்களாமா. ஏமா தயவு செஞ்சு ஒரு மகளிர் குழு சேர்ந்து சேமி போடலாமல்ல அப்படின்னு நான் கேட்டேன். ஐயோ நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டு ஒரு சிலர் தூங்குவாங்க. ஏமா பட்டப்பகல் இப்படி தூங்குற அப்படின்னா, ரொக்கு வருகுது நாங்கள் ரொங்கிக்கேமோ அப்படின்பாங்க. புரிஞ்சுதா? அவங்க பாஷையில் தூக்கம் வருது, தூங்குறாங்களாம். அடுத்தது பட்டு புடவை கட்டிட்டு உடுத்திட்டு அப்படியே லைனாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீங்களாம் எங்கே போகிறீங்கன்னா, மேலே மேலே கல்யாணத்துக்கு போகி வரேமோ, மலை மேலே கல்யாணத்துக்கு போய் வராங்களாம். இந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக எங்களுக்கு ரொம்ப நாள் முடியல. அதனால் நாங்கள் போயிட்டு வந்தால் முடியாதுன்னு சார் அவர்களுக்கே உண்டான பாணியில் அவங்க பாஷையை கற்றுத்தேர்ந்து அவர்களுக்கு உண்டான அந்த கலை கலாச்சார அழிவுங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிக்கோளாக எடுத்து சார் அவங்களுடைய மொழியிலே கலாச்சாரத்திலே 45 பாடல்களையும் அதனுடைய புனை கதைகளையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதுக்கு பேர் சப்பே கொகாலு, அதாவது ஊமை பெண்ணின் புல்லாங்குழல் அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அடவிங்கிற தமிழ் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க மலைவாழ் மக்களின் கதைகளை கொண்ட சிறப்பு திரைப்படம் அது. அப்புறம் நூலால் எழுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அமெரிக்க தமிழ் வானொலி மூலமாக பழங்குடி இன குழந்தைகளுடைய திறமை வளர்றதுக்காக அதுக்குண்டான முயற்சி எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட முயற்சிகளில் இருளை போக்கி ஒளிமயமான மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தை பாராட்டி ஆனந்த விகடன் பத்திரிகையானது டாப் 10 மனிதர்கள் ஒருவராக இவரை தேர்ந்தெடுத்துள்ளது. மீண்டுமாய் கைத்தட்டியது. இந்த மாதிரி சிறப்பான சேவைகள் செஞ்சு விருதுகள் பல பெற்றிருக்கிறாங்க. அதில் சிலது மட்டும் நான் சொல்லிடுறேன். 2013ஆம் ஆண்டு நாளி என்ற ஆவணப்படத்திற்காக தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக சிறந்த ஆவணப்பட விருதும், 2014ஆம் ஆண்டு சிறந்த விளிம்பு நிலை இலக்கிய விருதும், சப்பே கொகாலு என்ற நூலிற்காக முற்போக்கு இலக்கிய மேடை விருதும், சிறந்த பழங்குடி சமூக செயல்பாட்டர் என்ற அம்பேத்கர் விருதும், 2018ஆம் ஆண்டு சிறந்த பழங்குடி சமூக செயல்பாட்டாளருமான சங்கமம் விருதும் போன்ற இவ்வளவு விருதுகள் சார் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் 36 வகை பழங்குடி மக்களோட சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய சேவை வந்து அந்த மக்களுக்கு இன்னும் தேவை. அதனால் சார் அவர்கள் அருமையான விதத்திலே, நல்ல அழகான விதத்திலே ஒரு பாஷையை கற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஈஸியாக எடுத்து சார் தன்னையே அர்ப்பணித்து அவங்களுக்காகவே உழைச்சு அயராது தூங்காது நல்லா உழைச்சு நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க நினைக்கலாம் என்ன நான் பெருசாக செஞ்சுட்டேன்னு கூட நினைக்கிறாங்க. அவர் எளிமையாக இருக்கிறார். வந்தோடனே போய் அங்கே உட்காந்துட்டாரு. தீப் சிஸ்டர் தேடுறாங்க, லட்சுமண் சார் எவடன்னு தேடிட்டு போய் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அதனால் எளிமையின் உருவமான அவருடைய தமிழ் கலந்த இருளர் பாஷையிலே ஒரு 4 வரி வாழ்த்து அவர்களுக்காக நான் பாட போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். லாலே 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 லாலா லாலே 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 லாலா லாலே 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 லாலா லாலே 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 லா. நிலத்தி வாழுக ஜனங்களே, நிலத்தி வாழ செய்தலே எப்பவும் நின்னே வாழ்த்துகே. ஏலா 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 ஏலா. மொழி பற்று கொண்டலே, கலை பற்று கண்டலே, கலை வாழ வைத்திலே, நிலத்து வாழ செய்தலே. ஏலா 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 ஏலா. ஆதிவாசி ஜனங்களை ஜோதியாக்கி வைக்கவே லட்சியமா கொண்டலே, லட்சுமணனே நீ விரிதே. ஏலா 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 ஏலா. திசையெல்லாம் சுத்திதே, பரிசெல்லாம் வாங்கினதே, மனசார வாழ்த்துகே மகராசன் நின்னிதே. ஏலா 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 ஏலா. அருமையான மலைவாழ் மக்களின் நிறைவான இந்த செயலை பாராட்டி நம் நிறுவனமானது அவரை கௌரவப்படுத்த உள்ளது. இந்த நேரத்தில் லக்ஷ்மண் சார் அவர்களை நிறுவனமானது இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. முதன்மை இயக்குனர் மதிப்புரிய சிஸ்டர் அனிலா மேத்யூ அவர்கள் இந்த சகோதரரை வர வைத்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அழைத்து இருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட நாள் இந்த மகளிர் திட்டம் வர 1999 நம்ம தமிழ்நாடு முழுசாக மகளிர் திட்டம் வந்துச்சு. அப்போ இவங்க எல்லா மகளிர் குழுக்களை இணைப்பதில் சிஸ்டர் நிறைய கூட்டத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அதனால் சிஸ்டர் அவங்க கையால் இப்போ நினைவு பரிசு தந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். ஒரு 2 பாட்டு மலைவாழ் மக்களுக்கு அழகாக சொல்லி தருவாங்க. என்னென்னா, வாருங்கம்மா தாய்மாரே பாருங்கம்மா அதிசயத்தை, வயசான காலத்திலே வந்திருக்குது பள்ளிக்கூடம்னு சொல்லி இந்த எழுத படிக்க தெரியறக்க அவர் உட்கார்ந்து சொல்லி தருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மலைவாழ் மக்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டுங்கிற பாட்டை அவங்க நல்லா பாடுவார். சார் நல்ல பாடகர், நல்லா அருமையாக பாடுவார். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அந்த பாட்டை இந்த மலைவாழ் மக்களோட இணைஞ்சு டான்ஸ் ஆடினவர் நம்முடைய அன்பு சகோதரர். பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் இந்த மேடைக்கு என்னை அழைத்தமைக்கு சிஸ்டருக்கும் குட்சப்பேடுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் குட்சப்பேடை ரொம்ப காலமாக பார்க்குறோம். 2000 நாங்கள் பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் சுய குழு, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதிலிருந்து சிஸ்டரோட எங்களுக்கு நிறைய சிஸ்டர் எல்லாத்தோடையும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களும் எங்களுக்கு நெருக்கமான ஆட்கள். இவங்க பணி பண்ணுற எல்லா இடங்களுமே நம்மளுக்கு நெருக்கமான ஆட்களாக தான் இருந்தாங்க. 2000க்கு பின்னால் உங்களுக்கு சுயதவிக்குள்ள ஒரு பெரிய பாய்ச்சல் வந்ததுன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? 2000க்கு முன்னால் யாராவதுக்கு அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இரட்டை பதிவேடு அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாது, ரொக்க பெயரேடுன்னு தெரியாது, பொது பெயரேடுன்னு தெரியாது படிக்காத பெண்களுக்கு. ஆனால் அப்போ தான் முதலாக அவங்க நோட்டை எடுக்கிறாங்க. நோட்டை எடுத்துட்டு அந்த கையில் அந்த 6 நோட்டை வச்சுட்டு அப்படி ஒரு நிமிர்ந்து ரோட்டில் போகும்போது அவ்வளோ இதாக இருக்கும். அது வரைக்கும் பெண்கள் நோட்டை தொட்டதோ அல்லது எழுதுனதோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1000 குழுக்களுக்கு மேலே உருவாக்கி 1000 குழுக்களுக்கு மேலே பெண்கள் குழு உருவாக்கிட்டாங்க.
கோடிக்கணக்கான ரூபாயை வந்து பெண்களோட சுய முன்னேற்றத்திற்காக வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் உருவாக்குறாங்க. இங்கே உட்காந்துருக்காங்க, செல்வி நிர்மலா அக்கா உட்காந்துருக்காங்க. எங்கே போனாலும் அவங்க பேர் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இதில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு உலகளாவிய ஒரு வேளாண்மை சம்மந்தமான ஒரு மாநாடு. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி வந்து, நீங்கள் காரமடைனா உங்களுக்கு செல்வி நிர்மலா அக்கா தெரியுமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளவு பெரிய லீடரை வந்து அவங்க ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவராகவும் இருக்கிறாங்க. நிறைய பணிகளை வந்து ஒரு செய்தி குழு தலைவராக மட்டும் இல்லாமல், பஞ்சாயத்து தலைவராக மட்டும் இல்லாமல், வேளாண்மைக்கு நிறையா தன்னோட உதவிகளை வந்து நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி நாங்கள் வந்து அந்த நீங்கள் அவர் இருக்கிற பஞ்சாயத்தில் வந்து ஒரு பாதி கீழே, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு பாதி அத்திக்கடவுக்கு மேல் இருக்கும். அங்கே கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். ஒரு 2 பேஸ் இருக்குது, சிங்கிள் பேஸ் இருக்கும். இப்போ எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம்னா அப்படியெல்லாம் கரண்ட் நிறைய பிரச்சனை இருக்கும். அப்போ பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் வந்து அந்த சோலார் பம்பு மட்டும் கொடுத்துருவோம். அதை தோண்டி மேலே வந்து ஜேசிபி கொண்டு போய் அதை நிமித்தி அந்த 8 ஊருக்கு வந்து கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி குடிநீர் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனது செல்வி நிர்மலா அக்கா தான். ஸோ அந்த செல்வி நிர்மலா அக்காவை உருவாக்குனது வந்து நம்ம அனிலா சிஸ்டரும் குட்சப்படும் தான் வந்து முக்கியமான காரணமாக சொல்கிறேன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கல, நிறைய மாணிக்கங்கள், நிறைய மாணவிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க, நிறைய வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் உருவாக்கிறாங்க, நிறைய சுயதிவுக்கு தலைவரை உருவாக்கியிருக்காங்க, நிறைய பேங்க்குக்கே வந்து சவாலை விடக்கூடிய கணக்கில் வந்து ரொம்ப புலி மாதிரி இருக்கிற பெண்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களை வந்து குட்சப்படு வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் எனக்கு வந்து அவங்க சொல்லும் போதே வந்து சிஸ்டர் நான் வரணுமா சிஸ்டர் அந்த மாதிரிலாம் கேட்டேன். நான் பொதுவாக எங்கேயுமே போகிறதில்ல, இந்த மாதிரி பாராட்டு விழாக்கள் எங்கேயுமே போகிறதில்ல. விகடனோட மேடைக்கும் கூட அவங்க வந்து வற்புறுத்தினால தான் போனேன். அடுத்தது வந்து நான் வந்து கோவையில் வந்து 2வது மேடை வந்து சிஸ்டரோட அன்புக்காகவும் சகோதரியோட அன்புக்காகவும் தான் நான் வந்து வந்திருக்கேன். இந்த நேரத்தில் சிஸ்டருக்கும் குட்சப்படுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிறைய பேசலாம், எனக்கு கொஞ்சம் வந்து இதில் பிரச்சனை இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு அப்படியே விட்டுறேன். நான் 2 கேள்வி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெண்கள் தினத்தில் வந்து 2 கேள்வி மட்டும் நான் வந்து கேட்டு இதோட விடைபெறலான் இருக்கேன். முதல் வந்து நம்ம எல்லாமே பெண்கள் தான், நம்ம எல்லாமே பெண்கள் தான். ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்து நமக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்போம்? அது ஒரு 20%, அவ்வளோதான். சரிங்களா? நம்மளோட பெண் குழந்தைகளை நான் வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் படிக்க வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அது ஒரு 30% இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அவளை வந்து +2 முடிச்சா யாராவது கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நம்மளோட கடன் முடிஞ்சு போச்சு, இவ டிகிரி முடிச்சு அதை முடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிளையை பார்த்து அவனுக்கு தகுந்த மாதிரி வந்து நகை நட்டெல்லாம் பண்ணி போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 12வது முடிச்சா நம்ம அப்படியே கொடுத்துடணும் இப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், இல்லையா? இல்லை அப்படிங்கிறது 2 பேர் தலையாட்டலாம். ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். இல்லை இல்லைன்னா சந்தோஷம். இந்த 2 விஷயம் தான். ஒன்று என்னன்னா, ஏன் நம்ம வந்து பெண் குழந்தை பிறக்கிறத வந்து நம்ம விரும்புறது இல்லை அப்படின்னா, நம்ம பெண்ணா இருக்கலாம், நம்ம மூளை வந்து என்னவா இருக்கு? யாரோட மூளை? குழந்தைங்க விளையாடும் போதே பார்க்கலாம் இல்லையா? குழந்தைங்க விளையாட்டு சாமானம் வாங்கி கொடுக்கறதே நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோம்? பைக்கு, ஸ்கூட்டரு, இதெல்லாம் ஆண் குழந்தைக்கு. சட்டி, வேற இந்த மாதிரி சின்ன சின்ன சமையல் செய்யற பாத்திரம் எல்லாம் பெண் குழந்தைக்கு, இல்லையா? அப்ப நம்ம மூளை எதால வச்சிருக்கோம்? உடம்பு தான் நம்மளுக்கு பெண்ணோட உடம்பா இருக்கு இல்லையா? மூளை எல்லாம் யாரோட மூளையா இருக்கு? யாரோட மூளையா இருக்கு? அப்ப முதல் வந்து இந்த ஆண்கிற மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளை எடுத்துட்டு பெண்கிற மூளையை மாற்ற வேண்டிய வேலையை தான் நம்ம இந்த மகளிர் தின விழாவில் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நிறைய இடங்கள்ல பெண்கள் வேலை செய்யறாங்க, நிறைய டீச்சர் பெண்கள் வேலை செய்வாங்க. நம்ம என்ன நினைப்போம்? நிறைய டீச்சர் வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் டீச்சரா இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இடத்துல நீங்க கூலி, சம்பளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஆணுக்கு நிகரா வந்து இருக்காது. அதையும் நம்ம இந்த நேரத்தில் வந்து கணக்கில் வச்சுக்கணும். உண்மையான முன்னேற்றங்கிறது சமூக பொருளாதார நிலைகளில் வந்து நம்ம ஆணுக்கெல்லாம் தாண்டியெல்லாம் போக வேண்டும்னு சொல்லு. நான் தாண்டியெல்லாம் போகணும்னு சொல்ல உங்களை. ஏன்னா இங்கே நிறைய பேர் ஆண்களுக்கு கொண்டிருக்காங்க, நம்ம தாண்டறக்கு விடவே மாட்டாங்க இப்போதைக்கு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஸோ இணையா வர்றதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதா இந்த மகளிர் தினத்தோட ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா என்னை மாற்றுறது வந்து பெண்கள் தான். நான் கேளுங்க, சிஸ்டருக்கு தெரியும், நான் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு குறும்புக்கார பையனா அல்லது வந்து எதுக்குமே அடங்காத ஒரு பையனா,
2000 வந்து இந்த மகளிர் சுயதவி குழுக்குள்ள தான் வந்தேன். என்னை வந்து அடிச்சு தட்டி நிமித்தி, நீ யாரு, உன்னோட சொந்த திறமை என்ன, நீ எப்படியெல்லாம் இருக்கணும், நீ ரொம்ப கோவமெல்லாம் பட்டீங்கன்னா மூஞ்சி மேலே குத்திடுவோம், சரியா, நீ உன்னோட விஷயங்கள்ல நீ எப்படி மாத்திக்கணும்னு அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தது எல்லாமே நீங்க தான். எல்லாத்துக்கும் தெரியும், சிஸ்டருக்கு நல்லா தெரியும், சரிங்களா. நாங்க வரும்போது என்னை சுத்தமா மாத்துறதுக்கு முக்கியமான பங்கு மகளிர்களுக்கு இருக்கு. அந்த இவ்வளவு ஒரு 1000 மகளிருக்கு முன்னால இந்த விருதை வந்து எனக்கு அளித்தமைக்காக எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி. தன்னுடைய கவிதை நயத்தால தனக்கே உரித்தான பாணியில வந்து எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க, நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு 2 கேள்வியை கொடுத்துட்டு போனாங்களா, அப்ப நம்ம எவ்வளவு சிந்திக்கணும். ஒரு கவிஞனோட மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, கவிஞன் வந்து நிறைய கேள்வி கேட்டு தன்னைத்தானே என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் கிடைக்குதோ அப்பதான் அது ஒரு பெரிய வளர்ச்சியை காணுவாங்க. இந்த மேடையில வந்து எல்லாரும் நம்மளோட திறமைய, நம்மளோட முயற்சிய, நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்றோம்னு சொல்லி எல்லாரும் நம்மளை போற்றி அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் வாழ்த்துனாங்க. ஆனா இந்த கவிஞர் மட்டும் நமக்கு 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. மெயினா நம்மளோட மூளையை செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் செலவு பண்ணுவீங்களா? நமக்கு இருக்கிறது என்ன மூளைன்னு இப்ப சொன்னாங்க. பெண் குழந்தைங்களுக்கு இனிமேல் கன்னு தான் வாங்கி கொடுக்கணும், நீங்க பைக்கு தான் வாங்கி கொடுக்கணும், ஆப்போசிட்டா மாத்தணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது நம்ம வீட்டுல இருந்தே கத்து கொடுக்கணும்னு தான் மேடையில இருக்கிற எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ சாரும் அப்படிதான் சொன்னாங்க. நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்ம வீட்டுல இருக்கிற இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாம எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை வந்து எதிர்காலத்தை நல்ல பயனுள்ளதா அமைக்கணும்னா தாய்மார்கள் நம்ம கையில தான் இருக்குது. சோ சார் வந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொன்னதுக்கு குட் ஷெப்பர்ட் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காரமடை நகராட்சியில 27ஆம் வார்டு நம்முடைய மதிப்புரிய சகோதரி வனிதா சஞ்சீவ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். அனைவரும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருக்க வேண்டுமாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வெல்ல வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆசியுடனும் என்னை இந்த திருநாட்டிற்கு என்னை பெற்று கொடுத்த என் தாய் தந்தையர் ஆசியுடனும் இங்கு வருகை தந்துள்ள சமையல் பெண்ணாக இருந்தாலும் சரித்திரம் படித்துக் கொண்டு இருக்கும் பெண்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாய்மொழியான தமிழில் இருந்து தொடங்குகிறேன். இன்று பெண்கள் வந்து விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை சாதித்து காட்டியவர்கள். இன்று பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் இன்று காலை 3:17 அளவுக்கு நம்ம பூமியை தொட்ட நாள் இன்று. இன்னைக்கு பெண்களாகிய நீங்கள் அனைவரும் எனக்காக ஒண்ணு செய்ய வேண்டியதுன்னா, அவங்களுக்கு நாம வந்து எதுவும் செய்யல, இன்னைக்கு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் எழுந்து நின்று ஒரு கை தட்டுதல் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிளீஸ். நன்றி. தேங்க்யூ மேம். அதே போல வந்து பெண்கள் வந்து மார்ச் 8ஆம் தேதி தான் மகளிர் தின விழா கொண்டாடப்படணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சில பெண்கள் என்கிட்ட கேட்டாங்க, தினம் தினம் நான் வந்து பெண்களை போற்றணும், ஆனா அன்னைக்கு மட்டும் நாம ஏன் வந்து நம்மளுக்கு ஒரு விழா வைக்கிறாங்க, போட்டிகள் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், மார்ச் 8ஆம் தேதி வந்து மகளிருக்கான ஒரு வரலாறு எழுதப்பட்ட ஒரு கதை. என்னன்னா, அமெரிக்காவில வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள் வந்து தையல் பயிற்சி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 1000 பெண்களுக்கு வந்து அதிக நேரம் வேலை வாங்குவாங்க, ஊதியம் வந்து குறைவான பணம் மட்டும்தான் தருவாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு கொடுமை பெண்களுக்கு என்னன்னா, பெண்கள் பாத்ரூம் போறதுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. 5 நிமிடம்னா 5 நிமிடம், நீ 6வது நிமிடம்னா நீ அபராதம் கட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதைய பார்த்த பெண்கள் வந்து ஒரு 1000 பெண்கள் வந்து போராடினார்கள். அதுல வந்து கிளாரா ஜெட்லின் அவர்கள் வந்து பெண்களுக்கு முன்னிலை வகித்தார். இங்க எப்படி உங்களுக்கு ஒரு பெண்கள் சுயதவிகளுக்காக அனிலா சிஸ்டர் முன்னிலை வகித்தாரோ, அதே போல அப்பவே வந்து கிளாரா ஜெட்லின் அவர்கள் வந்து ஒரு முன்னிலை வகித்தார். இந்த புரட்சி வந்து ஒரு 4 நாட்கள நடந்தும் பெண்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. இது அடுத்தது வந்து என்ன, அடுத்த ஒரே ஒரு வாரத்துல என்னன்னா ரஷ்யா புரட்சி ஒரு புரட்சி ஏற்பட்டது.
அந்த புரட்சியில வந்து பெண்கள் எங்களுக்கு புரட்சி வேண்டாம், எங்களுக்கு அமைதியும் உணவும் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது ஐநா சபை பார்த்து இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. பெண்கள் வந்து எல்லா தொழிலையும் முன்னேறலாம், பெண்கள் கல்வி கற்கலாம்ங்கிற உரிமை மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தின விழாக்கு கொடுத்தாங்க. அதைத்தான் நம்ம சர்வதேச தின விழாவாக கொண்டாடப்படுறோம். அன்னையிலிருந்து எல்லா பெண்களும் வந்து சாதிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு சொன்ன காலங்கள், பெண்களை வந்து வீட்டிலேயே பூட்டி வச்ச காலம் எல்லாம் போய் பெண்கள் வந்து முன்னேற வெளியில வந்தாங்க. இதையெல்லாம் இதையும் பார்த்து அப்பவும் வந்து பெண்களுக்கு எவ்வளவோ சில விமர்சனங்களும் சில தடைகளும் வந்தது. அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து என்னோட இன்ஸ்பிரேஷன்னா எல்லாருமே இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம். ஆனா என்னோட இன்ஸ்பிரேஷன்னா இந்தியாவுல முதல் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரத்தை நான் சொல்லுவேன். அவங்க வந்து காலேஜ் இங்கிலாந்துல காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது அந்த முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையாரை வந்து கல்லூரிக்குள்ள வந்து அவங்களை அனுமதிக்கல. ஏன்னா ஒரு பெண் கல்லூரிக்குள் அனுமதிக்கப்பட்டால் ஆண் என்பவள் கெட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி ரெட்டியார கல்லூரி வெளியே சேர்த்து படிக்க வச்சாங்க. அந்த அம்மா வந்து படிச்சாங்க, இந்தியால நம்பர் 1 வந்தாங்க, சென்னை மேயராவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசின கல்லூரியோட டைரக்டர் வந்து கூப்பிட்டு, நான் பேசினது தப்புதான் அப்படி முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மா கிட்ட கேட்டாங்க. அப்ப ஒரு பெண் சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து தாய் தந்தையரை கேட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்கு வெளியில வரணும். அம்மா நான் இது சாதிக்க போறேன், இந்த துறையில சாதிக்கிறேன்னா நான் போய் சாதிக்கிறேன்னா உங்க வீட்டுல பர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். அடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனது கணவர் ஓகே சொன்னா மட்டும்தான் நம்ம வெளியில வர முடியும். ஏன்னா அவரை நம்ம மீறி வந்தா குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும். அவரும் நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டு நம்ம வெளியில வரும்போது வெளியில 1000 விமர்சனங்கள் வரும், 1000 தடைகளையும் வரும். அதையும் தாண்டி ஒரு பெண் சாதிக்கிறாள் என்றால் பெண்ணிடம் உள்ள ஒரு செயல், திறமை, ஆற்றல் அனைத்தும் அவளிடம் இருக்கிறது. அவள் பெண் என்பவள் சாதிக்க பிறந்தவள் மட்டுமே. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாராட்டுவோம். எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் குட்ஷபேட் நிறுவனத்திற்கும் எனது மறுபடியும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வணக்கம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான முறையில் சகோதரி பேசினார்கள். இப்பொழுது நம்முடைய வனிதா சகோதரிக்கு அருட்தந்தையுடைய அருட்கரங்களால் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. காமாட்சி அம்மன் குழு பற்றி சொன்னால் நிறைய சொல்லணும், நேரம் இல்லாதனால அளவாக சொல்கிறேன். இப்போ இந்த குழு மணிமேகலை அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. காரணங்க நிறைய இருக்குது. என்னன்னு கேட்டால் அவங்க 10 ரூபாயிலிருந்து அவங்க சேமிக்க தொடங்கினாங்க. அவங்க குழுக்கு வயசு வந்து 20 ஆண்டாச்சு. இப்போ வந்து அவங்களோட சேமிப்பு வந்து ஒரு ஆளுன்னு 1000 ரூபாய் போடுறாங்க. அப்போ பொருளாதாரத்தில் சமூகம், அப்போ அவங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் அவங்க முதல்ல வந்து நிற்பாங்க. அப்போ அடிப்படை தேவைங்க எல்லா பிரச்சனையிலுமே வந்து அந்த காமாட்சி அம்மன் குழு வந்து 12 பேர்னா 12 பேர் பேங்க் போகிறது அவங்களுக்கு வங்கியே எங்கேனே தெரியாது. ஆரம்பத்தில் அவங்க உண்டு, அவங்க வேலையுண்டு, வீட்டோட வெளியெல்லாம் எங்கேயும் போகாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பேங்க்கெல்லாம் போகிறாங்க. பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேற்றமாக வங்கி லோனு, அப்போ நிறுவனத்தோட தொடர்பு, நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. என்ன ட்ரைனிங் வச்சாலும் வந்துடுவாங்க. அப்போ சொல்லப்போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ அந்த குழு வந்து நான் பார்க்குற குழு தான். எந்நேரமே எப்போ நமக்கு தேவையோ அப்போ வந்து அந்த குழு வந்து நிற்கி. அப்போ அந்த குழுவில் வந்து 2 விதவை தாய்க அவங்களுக்கு வந்து மறுமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ சோசியல் ஆக்டிவிட்டி வந்து அந்த குரூப் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அனைவருக்குமே இந்த காமாட்சி அம்மன் குழு வந்து இன்னைக்கு மணிமேகலை அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள நம்ம எல்லாருமே நம்ம அனைவருமே அந்த குழுவை நம்ம பாராட்டிக்கலாம். சரி, இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பல சேமிப்புகளை சேர்த்து பல நல்ல செயல்களையும் திட்டங்களையும் வந்து தங்களோட கிராமத்துக்கும் தங்களோட குடும்பங்களான 10 உறுப்பினர்களும் சேர்ந்து அவங்களோட ஊர்ல வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான தண்ணி தொட்டிகள், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை ஈட்டி இந்த குழு மூலயமா பயனடைஞ்சு விலகாத பயிற்சியும் வெற்றியின் சூத்திரங்கள், விடாமுயற்சி விலகாத பயிற்சியின் வெற்றியின் சூத்திரங்கள் என்பதை கற்றுக்கொண்டு நம்மளோட குட்ஷபேட்ல 2006ஆம் ஆண்டு ஒரு குழு உறுப்பினரா, சாதாரணமா ஒரு குழு உறுப்பினரா சேர்ந்தாங்க செல்வி நிர்மலாக்கா. இப்ப வந்து கெம்மாரம்பாளையம் பஞ்சாயத்துல சிறந்த பஞ்சாயத்து தலைவரா வந்து 3 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டு
3 தடவையும் வந்து அவங்களோட நல்ல பணிக்கு வேண்டி அரசாங்கத்துல இருந்து அவங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. இவங்களோட சிறப்பு செயல்பாடு என்ன அப்படின்னா, 50 வருஷமா ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்து தார் போட்ட ரோடே போடாம இருந்தாங்க. இவங்க நிர்வாகம் பண்ணின அந்த பீரியட்ல வந்து அவங்களோட எம்எல்ஏ கிட்ட இவங்க சொல்லி தார் சாலை போடப்பட்டது. அது மட்டும் இல்லாம மலைவாழ் கிராமத்துல வந்து ரேஷன் ஷாப்பே வந்து இல்லாம அவங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தது. அவங்க ரேஷன் கடையில வந்து ஜாமானம் வாங்க வேண்டி இருந்துச்சு. இவங்க நடமாடும் ரேஷன் கடையும் மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம கெம்மாரம்பாளையம் பஞ்சாயத்துல 150 வீடு, நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்ம வீடு வந்து நமக்கு சொந்தமா இருந்தா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். ஸோ சொந்தமா வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து 150 வீடு வந்து இவங்களோட பீரியட்ல கட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மலைவாழ் மக்களுக்கு 86 பட்டா வந்து ஃப்ரீ பட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களோட சேவையை வந்து அரசாங்கத்துல இருந்து நேரடியா பார்வையிட்டு இவங்களோட சிறந்த சேவையை வந்து காந்தி கிராம யூனிவர்சிட்டியில இருந்து சர்வோதய ஜனத் அவார்டு வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவினாசிலிங்கம் காலேஜ்ல வந்து இவங்க வந்து இவங்களோட சேவையை பாராட்டி ஒரு விமன் வந்து எவ்வளவு தூரம் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுறாங்க அப்படின்னு இவங்கள ஒரு மாடல் விமனாவும் அவங்கள வந்து அவினாசிலிங்கம் காலேஜ்ல அவங்களுக்கு ஒரு அவார்டு வழங்கப்பட்டது. இதுல என்ன பெருமைனா, நம்ம ஊர்ல நம்ம குட் ஷெப்பர்ட் குழுல இருக்கிறவங்க நிறைய ட்ரைனிங் கத்துக்கிட்டு நம்மளோட மக்களுக்கு சிறந்த சேவை வந்து செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதுல குட் ஷெப்பர்ட் ரொம்ப பெருமை கொள்ளுது. ஸோ இவங்களை பாராட்டி நம்மளோட குட் ஷெப்பர்ட் நிறுவனத்திலிருந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமா அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த அவார்டு வந்து உங்க எல்லாரோட சார்பாகவும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நேரத்தில் எனக்கு சர்வோதய ஜெகநாதன் அவார்டு அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அவார்டுன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் அந்த அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப சிரமம். நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து செயல்பாடாக வெளிப்படும் போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னைக்கு மகளிர் தினம், அதனால எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க மகளிரை பற்றி. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது. எல்லா கடமையும் எல்லா பொறுப்பையும் நம்ம சிறப்பாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மேன் பவர் வேணும், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும். நம்ம செய்கிற ஒரே ஒரு தவறு என்னன்னா, நம்ம எல்லாருக்காகவும் டைமை ஒதுக்குறோம், நமக்காக ஒதுக்குறதே கிடையாது. அதனால நம்ம எல்லா விதத்துலேயும் சிறப்பாக செயல்படணும்னா கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற 24 மணி நேரத்தில் நமக்கான டைமை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா? பெண்ணே சக்தி, பெண்ணே ஆற்றல். நம்மளே சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா எப்படி அந்த ஆற்றலும் சக்தியும் நமக்குள்ளார வரும்? நம்ம குழந்தைங்க சாப்பிடணும், வீட்டுக்காரர் சாப்பிடணும், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கவனிக்கணும்னு நினைக்கிற நம்ம சாப்பிடணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. அந்த ஒரு எனர்ஜியில் மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதனால எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாம நம்ம எல்லா வேலையும் நல்லா பண்ணணும்னா டைமுக்கு சாப்பிடணும். அப்பதான் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மைண்டு யோசிக்கும் சிந்தனை இருக்கு இல்லையா, நம்மளுடைய சிந்தனை வந்து பாசிட்டிவா யோசிக்கும். நம்ம கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில இதே போன்ற பல விருதுகளையோ அவார்டையோ வாங்க முடியும்ன்றத நான் சொல்லிக்கிறேன்.
நல்லா அதிக சந்தோஷத்தோடு அவர் எத்தனையோ பணிகள் செய்து விட்டு வருகிறார்கள். எனவே அவர்கள் இந்த குறித்த நேரத்தில் நம்முடைய ஒப்புக்கொண்டபடி இந்த நேரத்தை சிறப்பிக்க வருகை தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த தருணத்தில் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்க நான் கடமைப்பட்டவளாக இருக்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர், ஆர்வம் உள்ளவர். இந்த மாவட்ட அளவில் எல்லா பணிகளையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை வைத்து சிறப்பிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் செயல் தீட்டக்கூடிய ஒரு செயல் வீரர். சிறிய வயதாக இருந்தாலும் அவர்கள் திட்டங்கள் தீட்டி பங்கெடுத்து திட்டமிடுவதில் செயல் வீரராக இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்புக்குரிய பவன்குமார் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரெடி அடுத்தது வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நம்ம ஆண்டவங்கள அண்ணம் மலையரசு. சரி, அடுத்தது என்ன இருக்குது? மூணு வேணுமாம்மா? அது எல்லாமே எடுத்து வைங்க. நான் மூணே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிகழ்ச்சியை சிறப்பித்த ஆட்சித்தலைவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதை எத்தனையோ பணிகள் இருந்தாலும் மாவட்ட அளவில் இன்னைக்கு சரியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நாம் கௌரவப்படுத்துகிறோம். நம்முடைய ஃபெடரேஷன் லீடர் நம்ம திருமதி மதிப்புக்கூற ருக்மணி அக்கா அவங்க பொன்னாடை அணிவிக்கிறாங்க. விபிஆர்சி கொடியூரை சேர்ந்தவர்கள், அந்த குழுவை சேர்ந்தவர்கள் வந்து ஆட்சித்தலைவர் கரங்களில் உங்களுடைய விருதை பெற்றுக்கொள்ளுங்கள். அனைவரும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருங்கள். கொடியூர் வாங்க, உங்களுடைய விருதை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக வங்கியில் வந்து நிறைய வங்கி நமக்கு உதவி செய்யுது. இருந்தாலும் இந்தியன் வங்கி மூலமாக இன்றைக்கு நம்முடைய 1 கோடி அளவில் கொடுக்கப்பட்டாலும் ஒரு சில குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அன்புக்காரங்களால் சான்சன் டிக்கெட் கொடுக்குறாங்க. அன்னம் குழுவை சார்ந்தவர்கள் நீங்கள் மேலே வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்னம் குழுவை சேர்ந்த கண்ணார்பாளையம் தூய்மை காவலர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. அன்னம் அடுத்தது மார்கழி ஜெயலலிதா தயாராகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது நலத்திட்டங்களை வழங்கினார்கள். அடுத்ததாக நம்முடைய மதிப்புரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குட் ஷெஃபர்ட் ஹெல்த் எஜுகேஷன் சென்டர் மற்றும் டிஸ்பென்சரி சார்பாக இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த உலக மகளிர் தின நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க அனைத்து மகளிர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக சமூக சேவை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இருக்கிற அனைத்து மகளிர்கள் சமூகத்தில் பல வகையான செக்ஷன்ஸில் அப்போ நீங்கள் வெரைட்டி ஆஃப் அவார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சுகாதாரம், அதுக்கப்புறம் கல்வி,
உள்ளிட்ட பல செக்டர்ஸில் வந்து யாரெல்லாமே வந்து சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஊக்குவிக்கிறதுக்கு, அவங்களுடைய பணி வந்து சிறப்பாக பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விருது பெற்று அவங்களுடைய சர்வீசஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு விருது கொடுத்துக்கு உண்டான ஒரு முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. அந்த ஒரு வகையில் குட் ஷெஃபர்ட் ஹெல்த் எஜுகேஷன் சென்டர் மற்றும் டிஸ்பென்சரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம சொசைட்டியில் சமூகத்தில் வந்து சிறப்பாக பணியாற்றின அனைத்து மகளிர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கூட வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சமூகத்தில் வந்து சிறப்பாக பணியாற்றி அவங்க மூலமாக மக்களுக்கு என்னென்ன நல்லா பண்ணுறதுக்கு நல்ல பணி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து கொண்டு வர்றதுக்கு அது வந்து ஒரு நல்ல வகையான பல வகையான மக்களுக்கு வந்து கொண்டு சேர்றதுக்கு வந்து நிறைய பேர் வந்து முன் வருவாங்க. அந்த ஒரு வகையில் இந்த ஒரு விருது பெற்று அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்துறது வந்து ஒரு நல்ல முயற்சி. கண்டிப்பாக வந்து வர காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்தணும். நல்ல பணியை சிறப்பாக பணியாற்ற அனைத்து மகளிர்களுக்கும் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து இந்த பணிகள் வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படி வந்து நான் வேண்டுகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் உலக மகளிர் தின விழாவுடைய வாழ்த்துக்கள். மே காட் பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. சிறப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சமூகத்தில் முன் வரணும். உங்களுடைய பணிகள் நம்ம நாட்டில் நம்ம மாவட்டத்தில் வந்து மகளிர்களுடைய பணிகள் வந்து இன்னும் சிறப்பாக முன் வரணும். சமூக சேவையில் வந்து உங்களுடைய பங்கு வந்து இன்னும் கூடுதலாக இருக்கணும் அப்படி வந்து நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பெருமையாக பேசிய அருமையான நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய முதன்மை இயக்குநருடைய அன்புக்காரங்களால் அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது. தேனின் இனிமை உங்கள் சொல்லில் கண்டோம், தென்றலின் குளுமையில் உங்கள் பேச்சில் கண்டோம். மாவட்ட அளவிலான அரிய பணிகள் இருந்த போதிலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஜிஷெக் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட போயிடலாம். அடுத்தது வந்து எஸ்விஜிவி ஸ்கூலை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ்குமார் அவர்களே ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கிறேன். அக்காமார்களா அப்படியே கொஞ்சம் அமைதியா இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம். எல்லோருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜாஸ்தி பேச மாட்டேங்க, எல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. மேடையில் அனைத்திற்கும் பல துறையை சேர்ந்த தலைவர் அனைவருக்கும் இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க, என்னை பேசினா கேட்க மாட்டீங்க. எழுதியிருக்க நான் தாச்சி பேசல. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்துக்கிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம். இருந்தோம் இப்போ எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் பெண்கள் எங்க அந்த நிலையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே எப்படி இருந்தேன் இப்போ எப்படி மாறி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான். ஆனா நம்ம குழு இல்லைன்னா நம்ம யாருமே சுயமா சிந்திச்சு இந்த செயல்பாடுகளை செய்ய வாய்ப்பில்லை. இந்த தைரியத்தையும் இந்த ஊக்கத்தையும் மேடம் சாரு அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆற்றல், பெண் என்றால் ஆற்றல். முதல்ல எல்லாம் பெண் என்றால் சக்தின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பெண்கள் என்றால் ஆற்றல். இந்த ஆற்றலையும் கொடுத்த நம்மளுடைய நிறுவனம் குஷப்பேட், இதற்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கலாம். நம்ம எல்லா சார்பாயும் பெண்கள் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த மேடியேறி இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமும் இந்த தைரியத்தையும் கொடுத்தது நம்ம அனிலா சிஸ்டர் எல்லாம் தான். முதல்ல நம்ம தாய் மாதிரி இருந்து நம்மளை காப்பாற்றி இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மனமார்ந்த நன்றி இந்த சிஸ்டர் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நான் இது ஒரு சிறு பாடலாத அப்படி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எழுதி சொல்லியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட்லலாம் நம்ம வங்கிக்கு போகும்போது வங்கிக்கு எப்படி போகணுன்னே நம்மளுக்கு தெரியறது இல்லை. அங்கே போனாலும் எப்படி ஸ்லிப் எழுதுறது, நம்ம எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி சேமிப்பு பண்ணுறது அப்படிங்கிறது கூட உண்மையிலேயே நம்ம படிச்சிருக்கோம். படிக்கலைன்னு சொல்லலை, படிச்சிருந்தாலும் அந்த படிப்பை வந்து நம்ம பயன்படுத்தலை.
நம்மளுக்கெல்லாம் குடும்பம் அப்படி ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு நம்ம சேமிப்புங்கிறது என்னன்னு தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம குழு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத ஒரு ஓரிரு வரிகளில் டைமும் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு பாடலாக நான் பாடி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம நிறுவனத்துக்கு முதல்ல ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கி நாங்க போனதில்லை, வரவு செலவு தெரிஞ்சதில்லை, குழு அமைத்து போய் வரோம் கண்ணம்மா, நாங்க புதுமை பெண்கள் ஆகிவிட்டோம் கண்ணம்மா. தந்தானே தந்தானே தந்தான குழுவே சாமி, தந்தானே தந்தானே என்னோட குழுவே. சின்ன சின்ன குழு அமைத்து சிறுக சிறுக சேமிப்பு பண்ணி பெரிய பெரிய பலன் அடைஞ்சோம் கண்ணம்மா, நாங்க பெரிய பெரிய பலன் அடைஞ்சோம் கண்ணம்மா. எத்தனையோ குழு இருக்குது கண்ணம்மா, எத்தனையோ குழு இருக்குது கண்ணம்மா, குழுக்கு நிறுவனம் தான் துணை இருக்குது கண்ணம்மா. போடே தந்தானே தந்தானே தந்தான குழுவே சாமி, தந்தானே தந்தானே என்னோட குழுவே. மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாலாக்கா. சதீஷ்குமார் சார் அவங்க வந்து அவங்களோட டைம் வந்து இல்லாத காரணத்தினால அவங்க கிளம்புறாங்க. ஸோ நம்மளோட குட் ஷெப்பர்ட் சார்பாக அவங்களுக்கு வந்து நினைவு பரிசாக சிஸ்டர் அனிலா மேத்யூ அவங்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமா இந்த பரிசை கொடுப்பாங்க. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். குட் ஷெப்பர்ட் டீம் இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பெண்கள் மேம்பாட்டுக்காக பாடுபடுறதுக்கு அவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இங்கே இருக்கிற அனைத்து பெண்மணிகளுக்குமே ஒரு சின்ன இது எனக்கு தோணுது என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அது எவ்வளோ தூரம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் அவங்கள ரெகனைஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு பெண்மணி வந்து ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும், கணவருக்கும், குழந்தைக்கும், தாய்க்கும், தகப்பனுக்கும் எல்லாருக்குமே காலம்பரிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இடைவிடாமல், பணிக்கு போகிற பெண்கள் கூட இடைவிடாமல் பாடுபட்டு முன்னுக்கு கொண்டு வராங்க. அதை ரெகனைஸ் பண்ணுறது தான் பாரதி சொன்னது வந்து பெண்களை மேம்படுத்த வேண்டும். ஓகே, இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம எதிர்பார்க்குறதுன்னா, என்னோட மனைவி பேசும்போது கூட பிரசவம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வலியை விடவா மற்றதெல்லாம் பெரிய வலி அப்படின்னாங்க. ஓகே, இன்னொன்று நான் அதை வந்து வேற விதமாக சொல்லணும்னா, பிரசவத்தில் இருக்க போது தோன்ற வலி வந்து இவ்வளோ வலின்னு என்னோட கணவனால் தானே அப்படின்னு தோன்ற மனைவிக்கு கூட அந்த பக்கத்தில் குழந்தைய பார்த்தோன்னே எல்லாமே மாறி போயிடும். ஸோ பெண்களோட உள்ள வந்து அவ்வளோ கருணை படைத்தது. ஓகே, எந்த விதத்துலையும் யாருமே கம்மியாக கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்பிள் சொன்னாங்க, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாரையும் சொன்னாங்க. ஒவ்வொரு செக்டார்லையும் எடுத்து பார்த்தா பெண்கள் சாதிக்காத இடமே கிடையாது. எங்களோட ஐடிசி நிறுவனத்தில் கூட ஒரு முதன்மையாக எடுத்துக்கிட்டு டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈக்குவலாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் நிறுவனமும் நிறையா பாடுபட்டுட்டு மேலே கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த இதில் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுத்த குட் ஷெப் நிறுவனத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அருமையாக பேசி அன்பு பரிசீலனை கொடுத்து முடிச்சிடலாம். அன்பார்ந்த அவர்களே, எல்லோருக்கும் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். நமது குட் ஷெப்பர்ட் சோஷியல் சென்டர் 48 வருஷங்களாக இங்கே பணியாற்றி வருகிறது. இந்த சென்டர் எளிய மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கிய காரணமாக
விளங்குகிறது. காரமடை, வால்பாறை, எட்டிமடை ஆகிய பிரான்ச்சஸ் நமக்கு அதிலிருந்து 250க்கு மேற்பட்ட கிராமங்களில் சமுதாய வளர்ச்சி திட்டங்களை அரசாங்கத்தோடும் மற்ற நிறுவனங்களோடும் சேர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் கிராமங்கள் எல்லா துறைகளிலும் சிறப்பித்து வருகின்றார்கள். இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எங்களுடைய பணியாளர்களின் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கோஆபரேஷன், சர்வீஸ் மைண்ட் ஆகியவை ஆகும். They are the strong pillars of Good Shepherd. Our staff members are the strong pillars of Good Shepherd. கை தட்டுங்க. என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப லக்கி. எதுக்குன்னு கேட்டா, ஐ கோட் ஏ குட் டீம் ஒர்க்கர்ஸ் டீம். ஐ கோட் ஏ குட் டீம். That's the secret of our success. My success and our success. இந்த தருணத்தில் நான் எங்களுடைய ஸ்டாஃப் அனைவர்களையும் அவங்கள ஐ அப்ரிஷியேட் தேர் டெடிகேஷன். தே ஆர் த வேல்யூபிள் அசெட்ஸ் ஆஃப் அவர் இன்ஸ்டிடியூஷன். அவங்க மழை பார்க்காமல், வெயில் பார்க்காமல், டைம் பார்க்காமல் எல்லாம் வேலை செஞ்சுதான் நம்ம நிறைய வெற்றிகளை கொண்டு வர முடிஞ்சிருக்கிறது. இந்த வேளையில் அவர்களை பாராட்டுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பவுமே பாராட்டு ஜாஸ்தி பண்ணதில்லை, ரொம்ப காலம் போயிட்டு தான் அவங்கள பாராட்டுறோம். அப்போ எல்லாங்களும் நல்லா கை தட்டி அவங்கள பாராட்டுங்க. இப்போ ஸ்டாஃப் மெம்பர்ஸ்களை சிறப்பிக்கும் வகையில் விருதுகளை வழங்குவோம்.